ஹாய். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் விலக்கி பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு வீடியோவாக எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றதுக்காக வீடியோ எடுத்தேன். விளக்குலாம் பார்த்திங்கன்னா நான் டிஷ்யூ வச்சு தொடச்சிருவேன். ஏன்னா நெய் கொஞ்சம் ஃப்ரீஸில் ஆகிடும். அதனால் அதெல்லாம் தொடச்சி எடுத்துருவேன். படம்லாம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு பன்னீர் இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே கிடைக்கும். இங்கேயும் கிடைக்கிதுங்க சில கடையில் மட்டும். அந்த பன்னீர் யூஸ் பண்ணி படம்லாம் நான் தொடச்சி எடுத்துடுவேன். இப்படி துடைக்கும்போது பார்த்திங்கன்னா படம்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கும். பூஜை ரூமே நல்லா வாசனையாக இருக்கும். அந்த பன்னீரோட ஸ்மெல்லுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப நாளாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா படமும் பார்த்திங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த படம் தான். எல்லாமே சேஃப்டியாக கொண்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டேபிள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பூவெல்லாம் காஞ்ச பூ இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் யூஸ் பண்ணது எல்லாமே கால் படாத இடமா பார்த்து எப்போயுமே போட்டுருவேங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை சாமான் விளக்க போயிட்டேன். பூஜை சாமான் பார்த்திங்கன்னா விம் பார் மட்டும் தாங்க போட்டு நான் வாஷ் பண்ணுவேன். மற்றபடி இங்கே எதுவும் கிடைக்காதுன்றனால விம் பார் மட்டும் போட்டு வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கோலெல்லாம் மாக்கோலம் தான் போட்டேன். போட்டுட்டு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். பூஜை டேபிள் இப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. பூ போடணும்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டு செடியிலேயே இருந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு போட்டுடலான்ட்டு எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டேங்க. எல்லா படத்துக்கும் பூ போட்டு பார்த்தபோது சாமியோட ஸ்டாண்டு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டேன். எங்கள் வீட்டு சாமி விளக்கேற்றினதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.